ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹெல்தியான ஈஸியான கீரை கடையல். எப்படி பண்ணுறது பார்க்கலாம். லெட்ஸ் கோ டு த ரெசிபி நவ். 50 கிராம்ஸ் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். ஒரு கட்டு கீரை எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன கீரைனாலும் யூஸ் பண்ணலாம். குக்கரில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் சூடான உடனே கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் ஜீரா ஆட் பண்ணுறேன். ஒரு டீஸ்பூன் பூண்டு ஆட் பண்ணுறேன். சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக அதுவும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஆயில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ ஒரு சின்ன சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணலாம் தால். நான் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சு வச்சுருக்கேன். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் நான் ஆட் பண்ணுறேன் கொஞ்சம் சால்ட், 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள். வாட்டர் நம்ம லிமிட்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா கீரையை ஆட் பண்ணும்போது கொஞ்சம் அதுலேருந்து தண்ணி வரும். அதனால் கொஞ்சம் பார்த்துட்டு நான் ஆட் பண்ணுறேன். ஜஸ்ட்டு பருப்பு வேகிற அளவுக்கு மாத்திரம் தண்ணி ஆட் பண்ணால் போதும். இந்த அளவு கரெக்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கவர் பண்ணி நான் 5 விசில்ஸ் வைக்கிறேன் என்னோடய குக்கரில். இப்போ ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். பருப்பு இந்த அளவுக்கு வெந்தால் போதும். பருப்பு இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கணும், ஆனால் ஃபார்ம்லேயே இருக்கணும். ரொம்ப ஓவர் குக் ஆகாமல் பார்த்துக்கணும். வாஷ் பண்ணி வச்சுருக்க கீரையை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கவர் பண்ணி கொஞ்சம் நேரம் குக் பண்ணலாம். நடுப்புற ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். தண்ணி எக்ஸ்ட்ராவாக எதுவும் நம்ம ஆட் பண்ண வேண்டாம். கீரையில் இருக்க தண்ணியிலே அது வெந்துடும். த்ரீ to 4 மினிட்ஸ் குக் பண்ணாலே போதும். இப்போ இது ரெடி ஆகிடுது. நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கலாம். உங்கள்கிட்ட மத்து இருந்தால் நீங்கள் கடைஞ்சி வச்சுக்கலாம். இது நான் ஜஸ்ட் கரண்டிலேயே மேஷ் பண்ணி வச்சுக்கிறேன். நல்லா ஒரு தடுக்கா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணுறேன் ஒரு கடாயில். 1/2 டீஸ்பூன் பூண்டு ஆட் பண்ணுறேன், கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 டீஸ்பூன் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் ஆட் பண்ணலாம். ரெண்டும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். 2 மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். தடுக்க ரெடி ஆகிடுது. இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் கீரையில். ரொம்ப டேஸ்டியான இந்த கீரை கடையல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். If you haven't subscribed, please do subscribe to the channel. Thanks for watching.